எல்லாம் கலைய போகுது. எப்படி போகிறது? நேரோடா இது நேரா ரோட்டப்படி இப்படி தான் இருக்குமா? வெயிலே தெரியல. வெயில் தெரியுது. ரெண்டு சைடும் காடு வயல். இன்னும் 12 கிலோமீட்டர் மொத்தமா வருது. இது 10 கிலோமீட்டர் வருது மொத்தமாக. எவ்வளோ 19-20 கிலோமீட்டர். இது 15 நிமிஷம். ஆனால் வந்ததே தெரியல. டயர்டாகவும் இல்லை, வெயிலும் தெரியல. பிரச்சனை நேரம். ஓகே ரைட்டு தான். இவர் யாரு? வருது யாரு? முருகன். முருகன். அது ஆமா முருகன் தான். 6 பேக்லாம் வச்சிருக்காரு. 6 பேக்லாம் வச்சிருக்காரு முருகன். செம்மையா இருக்குல்ல. நடுவுல வீடு வேற கட்டி வாழ்ந்துட்டாங்க. டேம் கூட அந்த காலத்திலே இருந்ததா இருக்கும்ல. கரண்ட் வெளியா? இப்ப இதுக்குள்ள யானை இருக்குமா? ஐயோ, அப்ப இங்க வாழ்றவங்க எல்லாம் என்ன வந்துட்டோம்னு சொல்லுது. அங்க இருக்கு, அங்க தெரியுது பாருங்க லெஃப்ட் சைடுல. இதுக்குள்ள போனோமோ? எங்க வழியே காணோம். இப்போ அப்பா நல்ல வேலை. ஆனா மழை அங்கதானே இருந்துச்சு. யானை வந்தாலும் தெரியாம தெரிகிறது.
ஏன் பின் கட்டு வச்சா என்ன இங்க கட்டினா யாரும் வந்தாது அர்த்தம். தட்டுறதுக்கா? அங்க தெரியுது பாருங்க மலை. பாக்கலையா? மறைஞ்சிருச்சு மரத்துக்கு நடுவுல. இங்க ஸ்டார்ட் ஆகுதா? தெரியும் பாருங்க பெருசா. பயங்கரமா ஐயோ செமையா இருக்குல்ல. அங்க தெரியறாரு, தலை மட்டும் தெரியுது. இந்த தலை தெரியும். பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா மழைதான். 3 வயசுல வந்தது, இப்ப 23 வயசுல வர. 3 வயசுல வந்த நானா? இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 20 வருஷத்துக்கு அப்புறம் பாரு. 20 வருஷத்துக்கு அப்புறம். எப்படி இருக்கு? எப்படி போறது? அங்க உட்காந்துருக்காரு ஜாலியா. அதுக்கு ஒரு கொடை விரிச்சு வச்சிருக்கலாம், இவ்வளவு வெயில உட்காந்துருக்காரு. இதுல இங்க கார்ல வந்தாலும் சரிப்பட்டு வராது. நல்ல வெயில 6 கோடி 6 ஓடி இருக்கு. ஐயோ இங்க எவ்வளவு பெரிய குளம். அவதான முதலே இருக்கான். நாங்க முதலே போட்டிருக்கான் பாருங்க, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதான் முதல்ல இருக்கான். அண்ட் ஃபைனலி வந்துட்டோம். அண்ட் இது வந்து நான் லாஸ்ட்டாக 3 வயசு இருக்கும்போது வந்தேன். அதாவது நான் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கப்போ நான் 3 வயசில் இருக்கப்போ வந்ததான். ஸோ இப்போ தான் 23 வயசு. ஆஃப்டர் 20 years ஐம் பேக். ஸோ ஏறுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிறது தாண்டாமலை. ஓகே, இந்த ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன். நான் கதைக்கிறது எனக்கே கேக்குது. அது என்னது அதுக்குள்ள? அது கோயில், பெரியான கோயில். அது மலை கோயில். மலை. அப்பா ஐயோ ஐயோ. 40 நிமிஷம் ஆயிடுச்சா? டக்குன்னு அந்த மாதிரி இருக்கு. புதுசா நல்லா இருந்ததுல அதை வரப்ப பார்த்துட்டு வந்தது. ரோடு சூப்பர். முந்தின இப்படி ரோடு இல்லை, எல்லாம் காடு சுத்தி ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி தான் இருக்கு. இப்பதான் டெவலப் பண்ணாங்க, ரோட சூப்பரா போட்டுருவாங்க. ஆனா அந்த காடு மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும், பார்க்க கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கும், ஜாலியா. பயங்கர இந்த மாதிரி அப்படிதான் நான் யோசிச்சு வந்தேன். அப்படியா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இப்ப ஊரில் வந்துட்டுது. நான் நினைச்சேன் கத்தின்றதுக்கு இப்ப சரின்றா எப்படி யோசிச்சேன். அப்படி இருந்ததா? அப்படி இருந்த பயங்கரமா இருந்தது. இப்ப பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தா தெரியுங்க. இங்கே இருந்து நான் போட்டோ எடுத்தேன்னா ஒரு தாத்தாவோட இங்க எல்லாம் குகைக்கு போகணும். அதான் அந்த குகை, அந்த குகை போகணுமா? குகைக்கு போகலாம தெரியல, கேட்டு பார்ப்போம். எனக்கு இடம் தெரியல. அங்க இல்லத்தானே இதுக்கு போட்டோ எல்லாம் எடுத்தேன். நீ அதான் போட்டோ ஞாபகம் இல்லை. அந்த தாத்தாவோட இருந்து எடுத்து. அவர் யார் அந்த தாத்தா? முத்தையா சாமியார். முத்தையா சாமியார். அவர் உயிரோட இருந்தாருன்னா வீடியோ பார்ப்பாரு. செத்துருப்பாரோ? அப்பவே அவருக்கு அவ்வளவு ஏஜா இருக்கும். 3 வருஷத்துக்கு மட்டும் செத்துருக்காரு. இவ்வளவு வருஷம் இருந்திருக்காரா? 3 வருஷம் தானே. அங்கே ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. வரலாற்றுல போட்டிருக்காங்க, முத்தையா சாமியார் இருந்தாண்டும் சாப்பிட்றது இல்லை, பாலும் பழவும் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் போட்டிருந்தாங்க. இதாலையும் தண்ணி ஓடி இருக்கு. சூப்பரா இருக்கு. முதல்ல ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். வெளியே செம்மையா இருக்கு. என்னது
இந்த இடமெல்லாம் நீட்டு செய்ய வேண்டியது. ஆ நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு சமைச்சது. தமிழ்நாடு வரைக்கும் படிக்கட்டு இல்லை. படிக்கட்டு இல்லையா? 20 வருஷத்துக்கு மேலே இல்லை. அப்புறம் எப்படி வருவீங்க? அப்படி பார்த்து பார்த்து வரைக்கும் கொண்டு போக முடியா? செமையா இருக்குமே. உருண்டு விழுந்தோன்னு வைங்க. மழை பெய்ய வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டே. மழை பெய்யறது வந்து செம்மையா இருக்கும். எனக்கு இதுக்கே மூச்சு வாங்குது 4 படி ஏறினதுக்கு. நைட்ல வந்தா சேஃபா இருக்கும். யானைகளுக்கு பயம் இல்லை. ஆனா மனுஷனுங்களுக்கு எவனாவது இருந்தானா அங்க இருக்காரு பாருங்க. பிள்ளையார் அது கட் பண்ணி தான் போறாங்க. அது மெயினா ஆள்கிட்ட போகணும். நாங்க ஒரே பிள்ளையார் இல்லை முந்தி. அதான் இப்பதான் கட்டியிருக்காங்களாமே. கட்டிக்கலாம். பிள்ளையாரும் வேற இன்னொரு சாமியும் இப்பதான் கட்டியிருக்காங்க. பெருசா சூடு இல்ல. அவங்க பாருங்க இங்க மேல ஏறி வந்து பாருங்க. ஐயோ இங்க இருந்து பாருங்க வியூவை எப்படி இருக்குல்ல. வீடியோல பெருசா தெரியல. அங்க தண்ணி அங்க ரைட் சைட்ல. அப்படியா இங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்து போலாம். இந்த மலைக்கே நாக்கு தள்ளுது. சீரியலா இருந்தேன்னா அது என்ன அந்த கல்லெல்லாம் உடைஞ்சு பாறைலாம் உடைஞ்சு விழுந்து கிடக்கா இல்ல? இல்ல பாறையாவது உருவாகி அப்படியே இருக்கு துண்டு துண்டா. மலைதான் அந்த சைடு ஃபுல்லா. நல்ல ஃபுல்லா மலைதான். இந்த மாதிரியே இருந்தா நல்லா இருக்கு. இவ்வளவுதான் படிக்கட்டு போல. இவ்வளவுதான் படிக்கட்டு. தண்ணி டேங்க் எல்லாம் வச்சுக்கிறாங்க. முதல்ல இந்த இடம் ஃபேமஸ் இல்லையாமே. 1956 பிறகுதான் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா 56 பிறகு அது பிறகுதான் தெரிய வந்ததுன்னு ஃபேமஸ் ஆனது. இது கொக்கடச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோயில் இருக்கல்லோ. எனக்கு என்ன தெரியும். அங்க சொல்லுவாங்க அந்த முருகன் தாண்டவமானதாம் சிவன். தாண்டவ கோயில் தாண்டவ மலைன்னா அது பேர் இருந்ததாம். அது மருவி அதுக்கப்புறம் தாந்தாமலையாக வந்ததாம் பேர். இதுல இருந்து இந்த வியூ எடுத்துட்டாங்க. தாண்டவம்னா என்ன? டான்ஸா? டான்ஸ் ஆனதாம் ஈசன். இந்த ஒரு இவருக்கு அட்டனன்ஸை போட்டுதான் அங்கதான் போகணும். ஐயோ ஃபுல்லா காடு. ஃபுல்லா காடு. இயற்கை வளம். போனோம்னா அவ்வளவுதான், மாட்டிக்க வேண்டியதுதான். ஆனா அங்கங்க வீடெல்லாம் இருக்கு காட்டுக்குள்ளேயும். அது சரி தோட்டங்கள் அந்த வயல்கள் செய்கிறார்கள். சின்ன சின்ன வீடு கட்டி அங்க இருக்கணும். அந்த வயல் சீசனுக்கு மாடு மேய்க்கிறார்கள். கொண்டு மாடுகளை விடுறது வயல் மேய்க்க ஊருக்கு வச்சிருக்கல அது மாடுகளை. இதுலயே விட்டு வைக்கல பாருங்களேன் அவனுங்க. இங்க இருந்து உட்காந்துருவானுங்க போல. அப்பா செம்மையா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலனா. அங்க இருக்கு கோயில். ஐயோ இன்னும் ஏறணுமா? மலைக்கும் காட்டுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி தானாவே உருவாயிருக்கும் தானே?
என்னமோ என்னமோ ஓடுது. பாம்பா இல்ல என்ன ஓனான இயற்கையா ரசிக்க விடுதுங்களா? உடும்பு ஓனான அப்படியே இப்பதான் அந்த கோயிலோட வைபே வருது. ஏறுவோம் இப்ப மேல. நாங்க உள்ள போய் என் ஃபேமிலி மெம்பர்ஸ பாத்துட்டு வந்துடுறோம். என்னது இது கட்டினது பிரணிதா. இந்த மாதிரி ஒரு மலை தானே நம்ம புதுக்கோட்டையிலயோ இங்க ஏறினோம். என்ன மலை அது? அன்னவாசல். அன்னவாசல். போட்டிங் எல்லாம் போனாங்க. போட்டிங் போனோமா? பெரிய மலை அது. ஆனா அதுல கரெக்டா அவனுக்கு கட்டி கட்டி வச்சிருந்ததுனால ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேச்சுரலா மெயின்டைன் பண்றாங்க. இதுதான் இப்ப கட்டினதுன்னு நினைக்கிறேன். இதான் சொல்லி இருந்து இதுல கூகுள்ல போட்டிருந்தாங்க. கோயில் சின்ன கோயிலா இருந்தது, பெருசா கட்டிருந்தது. வீடியோக்கு பெருசா தெரியல, ஆனா நேர்ல பயங்கரமா இருக்கு. இங்க தண்ணிய எங்கடா அதுல காணல தண்ணிய. கொஞ்சம் தண்ணி மழை ஏதாவது பெஞ்சு தேங்கின்னு இருக்குமோ இல்ல? இப்பதான் ரீசெண்டா மழை எதுவும் பெய்யலையே. மீனெல்லாம் ஓடுது. மீன் இல்ல, தவளை ஓடுது. ஏன்னா குப்பை தான் போட்டு வச்சிருக்கானுங்க. பறந்தது பறந்து இருக்கணும். தவளை இங்க நிக்குது. தண்ணி வத்தாம நிக்குது போல இருக்கு. மழை பெய்து வந்தா அவ்வளவு தவளை இல்லாம இருக்கா, உயிர்கள் இருக்காது. இது அப்படியே ஒரு மேடுதான், புல்லுகள் எல்லாம் நிக்குது. தண்ணி மேல வரைக்கும் இருந்திருக்கு. அந்த அடையாளம் தெரியுது பாருங்க, வலிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அந்த பூஜை பண்ற அந்த தண்ணி எல்லாமே அப்படியே இதுல வந்து சேர்ந்துரும் போல. எங்கேயாவது பராக்கு பாத்துட்டு வந்தோம்னா விழ வேண்டியதான். தொழுந்து வேணாம். இது என்ன கட்டிட்டு இருக்காங்க போல. ஆனா இதெல்லாம் கட்டினாதான் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா சின்ன பிள்ளையா வந்து இப்ப நம்ம தான் கடவுள் எல்லாருக்கும். நம்ம கீழதான் இப்ப எல்லாரும் இருக்காங்க. சூசைட் பாயிண்ட் மாதிரியே இருக்குல்ல. அங்க ஒரு மலை இருக்கு பாருங்க, அதுலயே ஏறலாம் போல. பாதை இருக்கு, அந்த இருக்கு பாருங்க பாதை. பாதைன்னு போய் வந்த பாதை மாதிரி இருக்கு. சரி வந்துருக்கு, சாமியாவது கும்பிட்டு போகும். சூப்பரா இருக்கு, வந்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அடிக்கடி. கோயில் கும்புறவங்க கும்பிட்டுக்கோங்க, கும்புறவங்க கும்பிட்டுக்கோங்க. ஸ்பீக்கர் வேற போட்டுருக்கானுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொரு 2 வாரத்துல இங்க வந்து இன்னொரு 2 வாரத்துல இங்க வந்து
ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுதான். ஸோ இங்கே ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 12 நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் போட்டிருந்தாங்க. பட் அது எவ்வளோ நாள் நடக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே இங்கே நடந்து வருவாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. சப்போஸ் நான் வந்தேன் அப்படின்னா நான் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நான் சுற்றி காட்டுறேன், பாருங்க. இங்கெல்லாம் போவானுங்க போல. இங்கெல்லாம் போய் என்னதான் பண்ணுவானுங்களோ தெரியல. எப்படி போவானுங்க இங்க? இங்கேயும் எப்படி அங்கெல்லாம் போயிருப்பாங்க? எப்படி அங்கெல்லாம் போயிருப்பாங்க? சாமியார் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அந்த இடமா தான் இருக்கணும். இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீ இதுல நின்றுதான் போட்டோ எடுத்தது. அப்ப சின்ன ஒரு கொட்டாக ஷெட் மாதிரி போட்டுதான் இருந்தது. ஒரு முருகன் இருந்தாரு. அதுக்கு பெரிய கோயில் ஆகிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தனி ஒரு ஷெட்டும் ஒரு முருகன் மட்டும் இருந்தது. இருக்கு. முடிஞ்சா இருந்தேன்னா தேடி பார்த்து அட்டாச் பண்ணிடலாம். இதோட சப்போஸ் அந்த போட்டோ இருந்துச்சுன்னா நான் வந்து இதுல அட்டாச் பண்றேன், பாருங்க. தண்ணி பாட்டில் இருக்குல்ல, எவ்வளவு ஆழம். குப்பைய பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க. அதான் என்ன இத்தனை கல்லு? எதுவும் வேண்டுதலா இருக்கும். இங்க இருக்கிறவங்களை கேட்டா தெரியும். இங்க எதுக்காக இந்த கல்லெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த ஃபுல்லா கல் வச்சிருக்காங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. வேண்டிக்கோங்க, வீடியோ ரீச் ஆகணும். எவ்வளவு கல்லு. நாங்க நம்மளும் வைப்போம். எதுக்குன்னு தெரியல, எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. நம்ம பாட்டுல பெரிய கல்லா பெரிய வேண்டுதலா வச்சாதான் நடக்கும். விழாத மாதிரி சின்ன கல்லாவை அதுவும் தெரியும். நடந்துரும். வச்சுட்டேன்ல, நடந்துரும். நாளைக்கே நடந்துரும். இந்த வீடியோ வந்து மில்லியன்ல போகும். குளம்தான் போலப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல குளிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணிருப்பாங்களோ. அந்த குளம் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த காலத்துல நிறைய தண்ணி ஒரு இடத்துல இருந்தது. ஆனா இந்த இடம் தானு தெரியல எனக்கு. இடங்கள்ல மாறிட்டല്ലോ. நிறைய சேஞ்ச் 20 வருஷம். அதால இடங்கள் ஞாபகம் எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு குளம் இருந்த போல இருக்கு. ஏன்னா அது கட்டி இருக்கிறாங்க பாருங்க. அது செங்கல் இதெல்லாம் முன்னாடி கட்டி இல்ல, பாறைக்கு நடுவுல தண்ணி இருந்தது. அதேதான் இருக்கு. பள்ளத்துல தேங்கி இருந்திருக்கு. ஆனா நல்லா இருக்கும்ல இதுல குளிச்சா. இந்த தண்ணி பத்தாம இருக்கும். அந்த டைம்ல பார்த்த ஞாபகம். இது இந்த கோயில்ல இந்த காலத்துல அந்த காலத்து அரசாங்கம், அதாவது மன்னர் இருந்த அரசாட்சிக்கு இந்த தாந்தாவில அவங்க அந்த மன்னிட்ட அரசுக்குரிய சொத்துகள் கஜானா, அதுக்குள்ள இருந்த நிறைய பவுன்கள், தங்கங்கள், தங்க பாத்திரங்கள் இதெல்லாம் நிறைய கொத்தி கிடக்கு. அவங்கயும் இன்னும் இருக்கா, எடுக்க முடியாது. அதான் அதுக்குரிய எங்கேயாவது ஒரு சின்ன மாக்கு இருக்கும். அந்த மாக்கை வச்சுதான் போகணும். இந்த மாக்க வச்சு அதுக்குரிய அதை படிக்கணும். படிச்சு எங்க இருக்குன்னு அந்த இது அதெல்லாம் இருக்குமா. அந்த படத்துல எல்லாம் அந்த போடுவானுங்கல்ல, எழுதியிருக்காங்க. ஏகப்பட்ட தங்கங்கள் அதெல்லாம் கொட்டி கிடக்காங்கன்னு சொல்லி அத பூதங்கள் காவலாக்குதான். பூதங்கள் அது கட்டுக்கதையா இருக்கலாம். அது இந்த காட்டுல இந்த மலையில எங்கேயாவது ஒரு இது இருக்குமா, மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் போய் எடுப்பாங்க. அது அவ்வளவுதான், இனி எடுக்க முடியாது. அதுக்குரிய இதோன்னு சொல்லி சொல்றான். அதுக்குரிய யார்கிட்ட கிடைக்கும் இருக்கோ அவைகளுக்கு அது உதவ ஒரு காலத்துல கிடைக்க போகுதான். நம்ம இல்லையோ, அவன் வந்து எழுதினா மட்டும்தான் தெரியுது. நம்ம வேற என்ன தெரியுது. இப்படியே இருக்கலாம். அவன் எழுதின பேர்லயே ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். நம்ம தான் யோசிக்கணும். கல்வெட்டுல இருக்கும். அது கல்வெட்டா இருக்கும். அது இங்க கல்வெட்டானே இல்லையே. அது தெரியாதம்மா. எங்கேயாவது இடத்துல மாக்கு இருக்கும். அந்த அம்பு மாதிரி பாம்பு மாதிரி அதெல்லாம் நாங்க பார்த்தாலும்
எங்களுக்கு எப்படி போறேன்னு தெரியாது. அது சும்மா நம்ம ஏதோ ஒரு இதாவது இப்ப நம்மள மாதிரி எத்தனை பேர் பாத்துருப்பாங்க. ஒரு சிம்பிள் விட்டு போயிருப்போம். தேடாமல இருந்திருப்பாங்க. தேடிருப்பாங்க எப்ப தேடிருப்பாங்க. தேட இதுக்கண்டு எவ்வளவு பேர் இருக்கு அலையறாங்க. பிள்ளையார் அட்டண்டன்ஸ் போட்டோம் சொல்லிட்டு போவாம. இங்க எவ்வளவு டீசெண்டா ஒரு 4 பாட்டு போட்டாங்க. பெரிய சவுண்டும் இல்ல. சரி பிள்ளையாரே போயிட்டு வரோம். பிள்ளையாரும் கல் வச்சிருக்காங்க. பிள்ளையாட்டே வச்சிருக்காங்க. சரி இவட்டே வைப்போம். தேடி தான் கல் வைக்கணும். தேடி எடுத்தா பிள்ளையாருக்கு எவ்வளவு பெரிய நகம். நெயில் கட் பண்ண மாட்டார் போல. இங்கேயும் எழுதி வச்சிருக்கானுங்க. அவனுங்க மெனக்கட்டு கட்டுவானுங்களாம், இவனுங்க எழுதி வச்சுட்டு போவானுங்களாம். நல்லா வேண்டுங்க. எத்தனையோ வேண்டுதலை பாத்திருக்கேன், இப்படி ஒரு வேண்டுதலை பார்த்ததுல. பாய் பாய். எங்க வந்த வழியை காணோம், தொலைஞ்சிட்டோமோ. என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்க வந்தோம்னா ரைட் சைட்ல ஃப்ரண்ட்ல கீழே இந்த கோயில் தான் இருக்கும். முருகன் கோயில அப்ப நிக்கிறோம். நிக்கிறோம் கோயில. இதுவும் நல்லா இருக்கு. குடா மாதிரி நிக்குது. பழமா அது? தெரியலையே. இதுதான் முருகர் கோயில். மேல பார்த்தது ஃபுல்லா பிள்ளையாரும் முருகரும். இங்க முருகர் மட்டும்தான் போல. வள்ளி தெய்வானை. வள்ளி தெய்வானை இதுவும் இப்பதான் கட்டினாங்களாம். இது முதல் கட்டி சின்ன கோயிலா அதான் டெவலப் பண்ணது. முதல் புரிய ஒன்றும் இல்லை. கலகாமம் 20 வருஷத்துக்கு மேல வந்த நாங்கள் திரும்ப இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு. மெயினான கோயில் இதுதானா? மலையில இருக்குது பிள்ளையார் கோயில். மேல பிள்ளையார் மட்டும்தான் போல. மேல கட்டினது இல்ல, மேலுக்கும் பிள்ளையார், பரிவாரங்கள், கோயில், சக்தி கோயில், இதுதான் பிரதான கோயில். இதுதான் பிரதான முருகன். பிரதானம் மெயினான. மற்ற இங்க முதல் முத்தியாச்சாமியார் என்றால் கோயில போய் பாத்துறாங்க. அவர் இப்ப இல்ல, அதுக்கு போகலாமா? இப்ப போகலாமா? யானைகள். யானையா? மலையில இருக்குமா யானை? அங்கால இதுல வேலி போட்டீங்க, யானை வேலி. அங்கால நடந்து போய் யானைகள் நம்ம பிரச்சனை இருந்தா அதுக்கு இங்க வரதரும் பொறுப்பு இல்லை. ஏன்டாது யானை வேலிக்கு அங்கால தானே, யானை வேலிக்கு உள்ள வழியா. ஆனா போயிடும் யாரும் பாக்குறதுக்கு போறோம். இங்க கோயிலுக்கு வர பாதரியாம அப்படி போயிடும். பாதையே இருக்கு அதுக்கு. மடத்தை பின்னால போன காட்டு வழிதான். அப்படியே பாதமாயி ஓன் ரிஸ்க்ல போற மாதிரி தான் இருக்கும். எப்படி அந்த ஸ்பாட் தெரியும் எங்களுக்கு? போனோம் அப்படியே இந்த மடத்தை இதில் போன கொஞ்சத்து வரும். ஒரு 200 மீட்டர் இல்ல, ஒரு 100 மீட்டர் போன மாதிரில யானை வேலி வருது. யானை வேலி சைட்டால போன மாதிரில அதுல இருந்து ஒரு 200 மீட்டர், இதுல ஒரு 100 மீட்டர், அதுல 200 மீட்டர் போனா அங்கால அப்படி நேரம் எல் வடிவில் வேணா எடுத்தான் போனா தெரியும். அதற்கு பார்க்க தெரியுது. அங்க இருந்து பார்த்தாலும் முழுமையா தெரியாது, கொஞ்சம் தெரியும். ஆனா அங்க நேரடியா பார்த்தாதான். மரங்கள் வாழையில எல்லாம் வச்சு அதெல்லாம் மரங்களும் இருக்கும். அது முழுதும் அவர் இருந்த நேரங்கள்ல நல்லா இருந்தது. இப்ப முழுதும் காடு காடாயிட்டு. அது யானைகள், மிருகங்கள், யானை தான் ஃபுல்லா இல்லாம இருக்கணும். இங்க கோயிலுக்கு வந்து பெரிய பிரச்சனை இந்த இதுகளுக்கு எல்லாம் அந்த கிரில் இந்த கிடப்புல அந்த கிட்ட எல்லாம் உடைச்சது. ஒரு மாதமும் இல்லை.
இதில் கூட இந்த உடைச்சிருக்கு. வந்து இதுல இருந்து ஒரு குழாக்கண்டை உடைச்சு போட்டு அன்னாரிக்க மரத்துல இருந்து அந்த இந்த முள்முருங்க மரம் அந்த அரிக்கு கண்டெல்லாம் நிறைய உடைச்சி சாப்பிட்டது. பிறகு வேதால போய் அந்த சின்ன மரத்துக்கு அப்புறம் அங்கே அந்த வச்சிருக்காங்க செத்தம் போட அதை உடைச்சி விடுது. இல்லாட்டி அந்த சின்ன மரத்தை அப்படியே பிடிங்கி எடுத்துருக்கீங்க. இது பழமையாக இந்த கோயில் அப்படியாக இப்படி இருக்கு. உச்சகாலங்கள்லாம் நிறைய அடியார்கள் எல்லாம் வாரவங்க. இப்ப கோவில் திருவிழா வருது போல வேற 10ஆம் தேதி இப்படி 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் 9ஆம் தேதி 21 திருவிழா தீர்த்த உற்சவம் கொடியேற்றத்துல எல்லாம் சேர்த்து 23 நாள். 23 நாள் நடக்குமா? கதிர்காமத்தான் பாடுறது அவங்க இப்போ கதிர்காமம் முந்தி செய்யறாங்க. இல்லாட்டி கதிர்காமத்தை அந்த உகந்த மூணும் ஒரே நாள் தீர்த்தம் தான். இப்போ நீங்க பழகாம வைஃபின் இடம் பழகாம நாங்கள் யாழ்ப்பாணம். இப்போ இங்கே அந்த ஒரு 15 வருஷம் இங்கே பிறந்த பிறகு இந்தியா போயிட்டோம். இப்பதான் வந்திருக்கிறோம். மலை போய் வந்து தெரியல சுவாமியில போயிட்டு அந்த போய் பூசியா இன்னொரு சஞ்சனத்தையில அங்கே முடிஞ்ச ஒரு இங்கே பூசியா இங்கே இருக்கு. இந்த முருகம் பிரமண்ட முருக சாமந்தன் அருகே போவோம். அவளாம் கீழே கிடைக்கிறது இயற்கையான மதக்கல்லாலும் செய்திருக்காங்க. அந்த பெயிண்டெல்லாம் மடிச்சிருக்கிறதால தெரியாது. பூஜையாக பார்த்தா உள்ளது அப்படியே தெரியும். அந்த பாறை கல் இப்ப எப்படி ஒரு மாதிரி இருக்கு அந்த இடம். அப்படியே ஒரு பழைய ஆடவசந்தரி இருந்த இடம் தான் இருந்தது. மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் தான். அந்த அரண்மனைகள் தான் இது எல்லாம் ஒரு இடம். அதனால இந்த ஆலயத்துல ஆரம்ப காலங்கள்ல போகர் அவங்க இங்கே வழிபட்டவே சொல்லி அந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு வருவாங்க. இது பல நூற்றாண்டு காலத்துக்கு முதல் ஆட சுந்தரி அம்மையார் காலத்துக்கு முற்காலத்துல போகிற காலங்கள் ஒரு 1500 2000 வருடத்துகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது. அந்த சித்தர் வழிபாடு எனக்கு பாருங்க அந்த நேரம் காலத்துக்கள்ல அந்த வழிபாட்டுக்கு பிறகுதான் ஆட சுந்தரி அம்மையார் வாழ்ந்திருக்காது. வழிபாட்டுக்கு பிறகு ஆடவ சுந்தரி அம்மையார் அரண்மனைகள் எல்லாம் இங்க தீர்த்தகுளத்துக்கு அங்கால இருக்கு. இது தீர்த்தகுளம் அரசு உலக நாட்சி கோக்கட்டை சொல்ல வரலாற்றுல பார்த்தாங்க. உலக நாட்சி இங்க வந்து ஆடவ சுந்தரி பிற்காலத்திலையும் பிறகு முனிவர்மார் வந்து முதல் வந்து சித்தர்மார், பிறகு ஆடவ சுந்தரி, பிறகு முனிவர்மார், அதுக்கு பிறகுதான் அடியார்களுக்கு பணிபடியாயிருக்கு 4வது சித்தர். இந்த கோயில் வரலாறு அப்படிதான் இருக்கு. முதல் போகர்மார் அந்த சித்தர்மார் இந்த இறைவனை பூஜித்து வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வார நேரங்கள்ல வந்து அந்த கோயில் இப்படி இயற்கையா இருந்த நேரங்கள்ல ஆடசுந்தரி அம்மையார் வந்து இங்க பூஜை செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அது காடாகி வார நேரங்கள் வந்து சித்தர்மாருக்கு முனிவர்மாருக்கு அது தெரிஞ்சு முனிவர்மார் வந்து பூஜை வார நேரங்கள்ல திருப்பியும் காடாகி பலதாகி வாரம் பார்வையத்தில் இருக்க வந்து முருக பக்தர்களுக்கும் இந்த கதிரகாமம் போற யாத்திரையமா அவர்களுக்கு இப்படி ஒரு இடம் இங்கே இருக்குன்றதை கனவுல பண்ண முடியாது. அவங்க வார நேரங்கள்ல அவங்க வந்து திருவிழாக்கு இங்கே வார நேரங்களும் இப்படி இவ்வளவு. ஆனா இது 100 வருட பழமை வாய்ந்த கோயிலா இருந்தானே இது ஆகம வழிபாட்டுக்கு இல்லை, பக்தி தான் சிறப்பு. ஆகம வழிபாட்டுக்கு மகோத்சவங்கள் அதை இதுக்கு 2 நேரத்தை திருவிழா செய்யணும். மகோத்சவம் இது ஒரு நேரம் திருவிழா இரவுல மட்டும். எத்தனை வருஷம் பழமையான கோயில் இது? 2000 வருடத்துக்கு பழமை வாய்ந்த கோயில். சித்தர்கள் வந்து வழிபட்டு சித்தர்மார், ஆடவ சுந்தரி அம்மையார், பிறகு முனிவர்மார், அதுக்கு பிறகு அடியார்கள், இந்த கதிர்காம போற பக்தர்கள், அப்படி அந்த 4வதுல. அதுக்கு பிறகு நம்மளோட சுற்றோட 5வது தலைமுறை. 5வது தலைமுறை. 5வது தலைமுறைன்றப்பல 5வது தலைமுறைன்றது குறைவா தலைமுறைன்றது குறைவா இருக்கு. 5வது நூற்றாண்டு வருடங்கள்ல வரும். இப்படி தீர்த்தத்தை வச்சு தாங்க சித்தர்மார் எல்லாம் வழிபட்டு வந்து நிறைய பேருக்கு இந்த தீர்த்தம் நிறைய நன்மைகளை இன்றைக்கு வரைக்கும் செய்து தான் இருக்கு. பிரம்மாண்ட நூல் கட்டி விடுவா, நீங்க கட்டிவிடல கட்டி விட்டுருவாங்க. எனக்கு தாங்க நான் கொண்டு வரேன்.
அடுத்த வாரம் வருவோம், திருவிழாக்கும் வருவோம். நாங்கள் ரெடியாக வரே இல்லை, சும்மா பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கணும் எங்களுக்கு தெரியாது. நான் மருமகளை சந்திக்கிறோம். சரி சரி போயிட்டு 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 போறியா? ஓகே, பாய் பாய். நாங்கள் சென்று வருகிறோம். அடுத்த வாரம் திருவிழாவா? அடுத்த வாரம் திருவிழா நடக்க போதான். முடிஞ்சா நான் வந்து இங்கே கவர் பண்ணுறேன், இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்திருக்கும். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல, ஆனால் வீடியோவோட நேரில் தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து பர்டிகுலர் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் ஒரு சூப்பரான ஸ்பாட். அட்வென்ச்சராக வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஸ்பாட் தான். பெருசாக யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. திருவிழா டைமில் மட்டும் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. திருவிழா டைமில் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. இப்போ இங்கே நாங்கள் 2 பேரும், ஐயர் மட்டும்தான் இருக்காரு, வேறு யாருமே இல்லை. ஸோ ஓகே, இந்த வீடியோவை நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். டாட்டா, பை பாய்.